ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் போராடி கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும். என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, ஏது விஷயங்கள் நடக்கிறது, எப்படி சமாளிக்கிறாய், எந்த வழியில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எல்லாம் தெரியும். ஆனால் இதற்கு நடுவே சிலர் புகுந்து நீ இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்வில் ஆனால் சிலர் இங்கு இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லி உன்னுடைய மனநிலைமையையே குழப்பி விடுகிறார்கள். இதனால் உனக்குள்ளேயே அதிகமான குழப்பங்கள் வந்து விடுகிறது. ஒருவேளை நாம் தவறாகத்தான் செய்கிறோமோ என்று. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை செய்து அது உனக்கு சரியாக உனக்கு வெற்றியை கொடுக்காததினால் மற்றவர்கள் எது சொன்னாலும் சரி, நம் வாழ்க்கையில் இது செய்வது தவறோ, சரி மற்றவர்கள் செய்வதை நாம் கேட்கலாம், மற்றவர்கள் சொல்வதையே நாம் செய்யலாம் என்ற ஒரு மனநிலைமைக்கு நீ வந்து விடுகிறாய். தங்கமே, வாழ்க்கையில் ஒரு முறைதான் ஒருவன் தோற்பான். ஏனென்றால் அவனுக்கு அதனால் எந்த ஒரு பாடமும் இருக்காது. அவன் எடுத்த உடனேயே ஒரு விஷயத்தை செய்வான், எடுத்த உடனேயே அவன் தோற்று விடுவான். இது எல்லோருக்கும் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அடுத்தடுத்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஜெயிக்க ஆரம்பிப்பான். ஏனென்றால் ஒரு முறை அவன் தோற்றதே மிகப்பெரிய பாடமாகவும் மிகப்பெரிய மனவேதனையாகவும் அவனுக்கு இருக்கும். அதனால் அடுத்து அவன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் வெற்றியை காண்பான். ஆரம்ப காலகட்டம் சோதனைகளை கொடுத்தாலும் சீக்கிரமாக அவன் வெற்றி செய்யும் விஷயத்தில் வெற்றியை காண்பான். அதை இங்கு யாரும் புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் இவனா இந்த விஷயத்தை செய்கிறானா, அந்த விஷயத்தை செய்கிறானா, நீ ஏற்கனவே செய்த விஷயம்தான் தவறாகிவிட்டதே, இந்த விஷயத்தில் ஏன் இறங்குகிறாய் என்று குழப்பி விடுகிறார்கள். அப்படியெல்லாம் யார் எது சொன்னாலும் குழப்பக்கூடாது. உன்னுடைய வாழ்வில் எது உனக்கு பிடிக்கிறதோ அந்த விஷயத்தை நீ செய்ய வேண்டும். இது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது சரி என்பது உனக்கு தெரியும். அதனால் மற்றவர்களை பார்த்து எப்பொழுதும் இது தவறோ, இவர்கள் சொல்கிறார்களே என்று நினைத்து எந்த ஒரு தவறான விஷயத்தையும் செய்ய வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை படியும் உனக்கு என்ன தேவை என்பதும் உனக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது நான் ஏன் இதெல்லாம் உன்னிடம் வந்து சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் என்றால், முக்கியமாக உன்னிடம் பேச வேண்டும். அதனால் என்னவென்றால், ஒரு பெயரை நான் சொல்கிறேன். அந்த பெயர் கொண்டவன் தான் உன்னுடைய துரோகி. அதாவது இத்தனை நாள் யார் நமக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று கவலையோடு இருந்தாய், தெரியாமல் இருந்தாய். நான் சொல்லும் அந்த நபர்தான் நீ எந்த விஷயத்தை போய் சொன்னாலும் இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்வார்கள். அதை நம்பிதான் நீயும் உன் வாழ்க்கையில் நீ எடுத்திருக்கும் சரியான முடிவை விட்டுவிட்டு அந்த நபர்தான் சொல்கிறாரே என்பதற்காக அவர் சொல்லும் விஷயத்தை நீ எப்பொழுதும் முடிவாக எடுப்பாய். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எது கஷ்டம் எது நஷ்டம் என்று உங்களுக்கு தெரியும். மற்றவர்களுக்கு இங்கு தெரிய போவது கிடையாது. நீ எதனால் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே பிரச்சனை நடந்தது என்பது எல்லாம் உனக்கு தான் தெரியும். மேம்போக்காக எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு எல்லா விஷயத்திலும் அவர்கள்தான் சரியாக இருப்பது போல எல்லா விஷயத்தையும் செய்வார்கள். கடைசியில் நீ செய்திருந்தால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அமோகமாக இருந்திருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை போய் சேர்த்து மிக மிக கஷ்டமாக இருக்கும். அவருடைய பெயர் என்னவென்பதை நான் உனக்கு சொல்லும் நேரம் வந்துவிட்டது. என்னுடைய அழகான தங்கத்திற்கு எல்லா திறமைகளும் இருக்கிறது. இதை பார்த்து சிலர் சொல்வார்கள், உனக்கு திறமை கிடையாது, உனக்கு குடும்பம் நடத்தும் திறமை இல்லை, நீ ஏதோ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று அடுத்தவருடைய மனதில் இருக்கும் கஷ்டத்தையே புரிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இங்கு. அதுவும் முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டத்தை நீ சமாளிக்க முடியாமல் சமாளித்து கொண்டு இருக்கிறாய் என்று தெரிந்தும் உன்னுடைய மனதை எப்படியாவது கஷ்டப்படுத்த வேண்டும். ஏதாவது வார்த்தையை சொல்ல வேண்டும். உன் குடும்பத்திற்குள் ஏதாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்தி உன்னுடைய மனநிலைமையே கெடுக்க வேண்டும் என்று இங்கு நிறைய பேர் சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் தெரிந்தே சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். நீயும் ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாக பார்த்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாள் வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு இடத்தில் நம் தலை நிமிருவோம் என்று. ஆனால் இதுவரைக்கும் தலை நிமிரவில்லை என்றே உன்னுடைய வாழ்க்கையில் பாதி உடைந்து விட்டாய்.
தங்கமே, இன்னும் வயது இருக்கிறது, இன்னும் உனக்கு வாழ்க்கை இருக்கிறது. எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோர்வை பார்க்க மாட்டாய். முக்கியமாக நீ சோர்ந்து போனால் கூட, நீ உடைந்து போனால் கூட நான் உனக்காக இருப்பேன். ஒவ்வொரு நேரத்திலும் உனக்காக எல்லா விஷயத்தையும் செய்து கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு உன்னை கொண்டு செல்வேன். ஆரம்ப காலகட்டம் நீ எது வேண்டுமானாலும் செய். உனக்கு பரிச்சயமான தொழிலாக இருக்கலாம், பரிச்சயமான நபரோடு நீ வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம், நீ எல்லா விஷயத்தையும் தெரிந்து ஒரு இடத்திற்கு போகலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டம் எல்லா விஷயத்திலும் உனக்கு ஒவ்வொரு சோதனைகளையும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் கொடுக்கும். கஷ்டம் ஆரம்ப காலகட்டங்கள் கொடுப்பதினால் அது உனக்கு மிகப்பெரிய நஷ்டம் என்று நினைக்கக்கூடாது. அதை மேலும் மேலும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நீ காட்ட வேண்டும். புரிகிறதா? நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்வேன். எதையும் அவசரமாக செய்யாதே. ஒரு விஷயம் உனக்கு நடக்கவில்லையா, இது இனிமேல் நடக்காது என்று நினைத்து விடாதே. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நான் சேர்த்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனால் பெரிய வருமானமும் அதனால் பெரிய சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் என்றுதான் அர்த்தம். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. யோசி யோசி, என்னென்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதை யோசி. அதாவது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்பதை யோசித்து செய். வெற்றி பெறுவாய். ஆனால் நான் சொல்லும் இந்த நபரிடம் மட்டும் எப்பொழுதும் எந்த காலத்தை கொண்டும் நீ எந்த ஒரு அறிவுரையையும் கேட்டுவிடாதே. நீ மீறியும் சில அறிவுரைகளை கேட்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோர்ந்து போவாய். அதற்கு காரணம் அந்த ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும். அந்த பெண்ணுடைய முதல் பெயர் எஸ் என்கின்ற வார்த்தையில்தான் ஆரம்பிக்கும். எஸ் என்கின்ற வார்த்தையில்தான் ஆரம்பிக்கும். அந்த பெயரானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக நெருங்கிய ஒரு பெண்தான், மிக மிக நெருக்கமான பெண்தான். அந்த பெண்ணால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாள் நஷ்டத்தை அனுபவித்தாய். நீ சரியாக யோசித்தாலும் இல்லை 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 அது தவறு என்று அவள் ஒரு யோசனையை சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் தாம் செய்வது தவறோ என்று யோசிக்கும் அளவுக்கு அந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த நேரம் மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களாக எந்த ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க வைக்கும். இந்த பெண்ணிடம் மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு செய்ய வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தானாக ஒரு முயற்சி எடுத்து செய். நிச்சயமாக வெற்றி பெறுவாய். ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும் வரைக்கும் இந்த பெண்ணிடம் நீ செய்வது போலவே காட்டிக்கொள்ள வேண்டாம். எதுவாக இருந்தாலும் செய்து முடித்துவிட்டு தானாக தெரியட்டும். அப்படியே நடுவில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரிந்தது போல காட்டிக்கொண்டால் அவர் இது அப்படியெல்லாம் இல்லை என்று ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு நகர்ந்துவிடும். தானாக தெரியட்டும். அப்பொழுது அவள் புரிந்து கொள்ளட்டும், நம் போட்ட சதித்திட்டமானது அவளுக்கு தெரிந்துவிட்டது என்று சுதாரித்து விட்டாள் என்பதை அந்த பெண்ணானவள் தெரிந்து கொள்ளட்டும். நன்றாக பேசிக்கொண்டு எப்படி இவர்களுக்கெல்லாம் கெட்ட எண்ணத்தோடு ஒரு அழகான ஒரு தூய்மையான மனதில் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு பெண்ணிடமோ ஆணிடமோ எப்படி இவர்களுக்கெல்லாம் பேசுவதற்கு மனம் வருகிறது என்பது இன்னும் புரியவே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனையும் இருக்கிறது. அதாவது அவர்கள் பார்த்தால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இங்கு நிறைய பேர் அதை பார்க்காமல் இருப்பதினால்தான் சில விஷயங்கள் தேவையில்லாமல் நடக்கிறது. நல்லது நடக்கட்டும் தங்கமே. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். நான் சொன்னது போல செய். எல்லாம் உனக்கு மாறும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.